வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இந்த முருகனாகிய நான் உனக்கு எல்லா நேரத்திலேயும் துணையாக இருக்க முடிவு செய்து விட்டேன். நீ எப்பொழுதும் என்னிடம் வந்து நின்று ஒன்றே ஒன்றுதான் கேட்பாய். ஏன் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறீர்கள் என்று. தயவு செய்து சொல்கிறேன், நான் உன்னை சோதிக்கவே இல்லை. எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது, அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். இனிமே எதற்கு நீ கவலைப்படுகிறாய்? எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறான விஷயங்களை முடிவெடுக்கிறாய்? எல்லாம் உன் வாழ்க்கையில் சுகம்தானே? எல்லாம் உன் வாழ்க்கையில் நலம்தானே? நான் உனக்கு நலமான விஷயத்தை செய்யதானே வந்திருக்கிறேன். யோசித்துப்பார், என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாகவும் அற்புதமாகவும் நடக்கப் போகிறது என்பதை முடிவெடு. உன்னுடைய ஆசை, உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அற்புதமானது. உன்னுடைய கவலை எந்த ஒரு விஷயத்திலேயும், எந்த ஒரு நொடியிலேயும், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எந்த நிமிஷமும் எதுவும் கெட்டு போகாது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். புரிந்ததா? எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன் கையில் வந்து சேரும். அதற்கான நாள், அதற்கான விஷயங்கள் தான் இது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள். எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக நடக்கக்கூடிய விஷயம்தான் இது. எதற்கு எல்லா விஷயத்திற்கும் கவலைப்பட்டு, எல்லா விஷயத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏக்கங்களோடு இருக்க வேண்டும்? எதிலும் ஏக்கங்களோடு இருக்க வேண்டாம். நன்மைகள் நடக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும். பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் எல்லா விஷயத்திலேயும் இன்பங்கள் நடக்கும். நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையோ இல்லாமல் இருக்கிறீர்கள்? பொறுமை என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த முருகனுக்கு எல்லாமும் புரியும், எல்லாமும் தெரியும். இந்த முருகனாகிய நான் ஏற்ற இறக்கங்கள் அத்தனையிலும் உனக்கு துணையாகவே இருப்பேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையை சந்திக்கிறோமோ, சோதனையான வாழ்க்கையை பார்த்து விடுவோமோ என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உன்னை நான் சோதனை செய்ய மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நலமும் வளமும் பெற்று உன்னை பெரு வாழ்க்கைதான் வாழ வைப்பேன். உன்னுடைய சொந்தங்களாக இருக்கலாம், உன்னுடைய பந்தங்களாக இருக்கலாம். இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உன்னை எல்லாரும் தூக்கி எறியக்கூட யோசிக்கவில்லை. பாதி பேர் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு துன்பம் என்று நினைக்காதே, இன்பமும் வரும். எதிர்பார்த்த காரியங்களும் சுபத்துவமான விஷயங்களும் நடக்கும். நீ யாரை பார்த்தாலும் முதலில் பயப்படுவதை விட்டுவிடு. முதலில் நன்மையோ நடந்திட, உன் வாழ்க்கையில் எல்லா விதமான செழிப்புகளும் வந்திட இந்த முருகனாகிய நான் உனக்கு எல்லா நேரத்திலேயும் துணையாகவே இருப்பேன். என்னுடைய துணைகள் எப்பொழுதுமே உண்டு அம்மா. என்னுடைய துணை எல்லோருக்கும் இங்கு உண்டு. அதில் கொஞ்சம் அதிகமாக உனக்கு உண்டு. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தீர்க்க ஆயுசோடு சீக்குப்பிணி இல்லாமல் சந்தோஷமாகவும் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது. நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள், சந்தோஷத்தில் எல்லா குறையும் வைப்போம் தெய்வங்கள் என்று.
உன்னுடைய சந்தோஷத்திற்கு, கண்டிப்பாக உன்னுடைய சந்தோஷத்திற்கு குறை வராது. இன்பங்கள் மட்டுமே தான் நடக்கும். யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்பங்கள் கண்டிப்பாக உன்னுடைய வீட்டில் வந்து குடியேறும், நன்மைகள் நடக்கும். இன்று வியப்பாக இருக்கும் காரியங்கள் நாளைக்கு சுபமாக கூட நடக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். நம்புங்கள். முதலில் தெய்வத்தை நம்புங்கள். தெய்வம் உனக்கு உதவி செய்வதை நம்புங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மை செய்கிறதா, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்கிறதா என்பதை நம்புங்கள். உங்களுக்கு எந்த தெய்வமும் துரோகம் மட்டும் செய்யாது, நல்லதுதான் செய்யும். எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் எதிர்பார்த்தபடியே நடக்கும். அதுதான் என்னுடைய திட்டம். வெளிப்படையாகவே சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறாயோ, இந்த விஷயம் இந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று, அதை தான் அந்த நேரத்தில் நடக்கும். கொஞ்சம் தாமதமாயிருக்கும், தவிர நடக்காமல் போகாது, நடக்கும். உனக்கு முழு ஆதரவும் நான் இருக்கிறேன். நல்லது செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கு கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும்? யாருமே இல்லாதவன் கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கலாம். உனக்காக நான் இருக்கும் பொழுது எதற்கு நீ அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும்? நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல எதிர்காலங்கள் உண்டு. நிறைய நல்ல சுப வாக்கியங்கள், சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் அற்புதமாக அனுபவிக்க முயற்சி செய். ஏனென்றால் எடுத்த உடனே எதையும் உன்னால் மறக்க முடியாது. ஆனால் எல்லாமே மாறும், நல்லாவும் இருக்கும். புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு வெளிச்ச போட்டு காட்டுகிறேன். அடையாளத்தோடு உன்னுடைய எதிரி யார் என்பதை நான் காட்டுகிறேன். இன்றுக்குள் கட்டாயமாக உன்னுடைய எதிரி உன்னுடைய கண்ணுக்கு தெரிவாள். அதுவும் ஒரு பெண்தான். நிச்சயமாக அவளை நீ என்று பார்ப்பாய். அவளிடமிருந்து தயவு செய்து ஒதுங்கு. உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே. அது உனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிவிடும். எல்லோரையும் நம்பி எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏமாறுவது இதுவே கடைசியாக இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது சுதாரிப்பாக இருந்து எல்லாரையும் புரிந்து கொண்டு எல்லாரையும் யார் யார் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ பழகு. நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். மனதில் பாரத்தை அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு நிம்மதியாகவே இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே நான் துணை இருப்பேன். ஓம் முருகா.